ஸோ இப்போ தான் நான் இப்போ தான் வந்து ரஜினியோடைய ஸோ இப்போ இந்த மிஷின் கிளிப்பில் போட்டுருது 3ஆம் நம்பரு. ஸோ இப்போ 2 போகிறாரு 2ஆம் நம்பர். 10 mm போட்டிருக்காரு. இந்த ஹேர் ஸ்டைல் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையை நான் வெட்டுறேன். எல்லா மாடல் ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க, ஏதாவது ஒரு ஸ்டைல் உங்களுக்கு சூட் ஆகும். வணக்கம் தல, வெல்கம் டு Mgms தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எந்த கடைக்கு முதல்ல வந்திருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து என் தம்பி கடைக்கு தான் வந்திருக்கேன். ஹேர் கட்டிங் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ தான் ரஜினியோட ஹேர் ஸ்டைல் வந்து வெட்டி போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த முடி வந்து வச்சுருக்கேன். பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் இதோட வெட்டாத ஹேர் கட்டிங் வெட்டணும்னு ஆசைப்பட்றேன். டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபேஸ் லுக்கே சுத்தமாக மாற்றணும் பக்காவாக. எனக்கு யார் வெட்ட போகிறதுனா, என்னோடய பிரதர் தான், என்னோடய தம்பி தான். இவர் தான் இன்றைக்கி வெட்ட போகிறார். ஏற்கனவே அன்றைக்கி ரஜினியோடைய ஹேர் ஸ்டைல் இவர் தான் வெட்டினார், உங்களுக்கு தெரியும். கட்டிங்னு செம்மையாக பண்ணுவார். இன்றைக்கி அவர் தான் வெட்ட போகிறாரு. சும்மா ஃபேஸ் லுக்கே பக்காவாக மாற்ற போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு Mgms தமிழ் யூடியூப் சேனல். ஸோ கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபேஸ் லுக் எப்படிங்க நல்லா பாருங்கள். இந்த ஹேர் ஸ்டைலாக நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் கட் பண்ண போகிறேன். ஃபேஸ் லுக்கே மாறப்போகுது. இந்த ஹேர் ஸ்டைலில் முகம் எப்படி இருக்குன்னு நல்லா கொஞ்சம் பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபேஸ் லுக் எப்படி மாறப்போதும். ஸோ தம்பி இன்றைக்கி இந்த கட்டிங் தெறிக்க விட போகிறாரு. எல்லோரும் பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கட்டிங் எப்படி இருக்குன்னு மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் என்ன கெஸ் பண்ண என்ன நினைக்கிறீங்களோ அது ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃபேஸுக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு அதுவும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என் ஃபேஸ் சூட் ஆகுதா இல்லையான்னு நினைக்கல. நான் எந்த கட்டிங் பண்ணாலும் எனக்கு இந்த கட்டிங் பண்ணணும், என் தலைக்கு ஒரு டைம்னாச்சும் வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நான் வைப்பேன். என் ஃபேஸுக்கு சூட் ஆகும்னு நினச்சா மீடியம் கட்டிங் தான் என் ஃபேஸுக்கு சூட் ஆகும், அது எனக்கே தெரியும். எப்படி என்ன மாதிரி பண்ணுறீங்க? நானும் இதே மாதிரி சிஸ்டர் வச்சு முதல்ல வெட்டிக்குவேன், அதுக்கப்புறம் மிஷின் போடுவேன். அதே மாதிரி பண்ணுறீங்க நீங்களும்? ஈஸியாக இருக்கும், இப்படி பண்ணிட்டு பண்ணலாம். ஈஸியாக இருக்குது. எல்லாம் கேட்டுங்க, ஈஸியாக இருக்குமா? அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வச்சுன்னா 3ஆம் நம்பர் யூஸ் பண்ணுவீங்க. 3ஆம் நம்பர் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மிஷின் கிளிப்பில் போட்டுருக்கு 3ஆம் நம்பரு பாயிண்ட்டு. ஸோ இப்போ 2 போகிறாரு 2ஆம் நம்பர். எம்எம் எவ்வளோ? எம்எம் 8 mm 6 ஓகே 6 mm. 10 mm போட்டிருக்காரு. ரெண்டாவது 6 mm போட்டிருக்காரு.
ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக நான் வெட்டுறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஸ்டைல் அவ்வளோ வெட்டனதே இல்லை. அதனால் என் ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே காட்டும் இந்த ஹேர் ஸ்டைல் வெட்டி முடிச்ச பிறகு. ஸோ ஒரு சில பேர் கேட்பாங்க, உங்கள் ஃபேஸ்க்கு என் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி முடி வெட்டணும் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆனால் நானாக உங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், உங்கள் ஃபேஸ்க்கு எந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆனால் ஒவ்வொரு டைம் ஹேர் ஸ்டைல் மாற்றி பாருங்கள். எல்லா மாடல் ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க, ஏதாவது ஒரு ஸ்டைல் உங்களுக்கு சூட் ஆகும். அதை நீங்கள் அப்படியே பர்மனெண்ட்டாக மெயின்டைன்ஸ் பண்ணலாம். முதல்ல அந்த கோடு நல்லா க்ளீனாக போட்டுங்க, இந்த ஷேப் நல்லா வச்சுருக்காங்க 0 போட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ இவர் வந்து கோடு போட்ட இடம்லாம் 0 பாயிண்ட் போட்டு எடுக்க போகிறாரு. க்ளீனாக பார்த்துக்குங்க வீடியோவை. எதுக்காக அந்த கோடு மாரி போடுறாருன்னா, அந்த 0 பாயிண்ட் போடும்போது ஷேப் கொஞ்சம் பக்காவாக தெரியும். அதுக்கு தான் நம்ம இந்த கோடு போடாமலே 0 பாயிண்ட் போடலாம். பட் ஆனால் கரெக்டான ஷேப்பில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஏட்டி அதிகமாக போச்சுன்னா பார்த்துக்கு எட்டந்து பார்க்கணும், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதுக்கு தான் இந்த ஐடியா தான் ட்ரை பண்ணுறாரு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 0 பாயிண்ட்டு போடுறாரு. கிரைண்டர் வர மாதிரி சவுண்டு கேட்குது. ஓகே, மிஷின் தான், சவுண்டு மட்டும் கிரைண்டர் சவுண்டு கேட்குதுங்க. அதான் ஆனால் மிஷின் சூப்பராக வெட்டுது, சவுண்டு தான் ரொம்ப ஒரு மாதிரி வருது. ஸோ இவர் யூஸ் பண்ணுற மிஷின் வந்து கிமி. இது விலை எவ்வளோங்க? 900 ரூபா வரும் அந்த மிஷினுடைய விலை. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது 2017-15 வாங்கும்போது அது வெறும் 500 ரூபா. இப்போ விலை ஏறிடுச்சு. ஸோ இந்த மிஷின் வந்து விஜிஆர். இது விலை எவ்வளோங்க? இது வந்து 1300. 1300 ரூபா இந்த விலை. சரி, 1300 ரூபா இந்த மிஷினுடைய விலை. 2 நம்பர் இது. ஓகே, இப்போ 2 நம்பர் போட்டுனுக்காரு. இப்போ 1 போடுறேன், 1 நம்பர் போடுறேன். ஓகே, இப்போ வந்து 1 நம்பர் போடுறாரு. 3 mm. 3 mm.
இது வந்து இந்த மிஷினோடையது 3ஆவது நம்பர். இது சின்ன மிஷின் கிமி. ஜீரோ 5. இன்னும் லைட்டாக குறைச்சிக்கலாம். நம்ம அவங்க இஷ்டம், எந்த அளவுக்கு முடி நிற்கணும்னா நிற்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க, அந்த ஹேர் ஸ்டைல் வரதுனால நான் அதுமாரி வெட்டலாம்னு சொல்லிட்டு லைட்டாக வெட்டுறேன்.
ஆகுது. உள்ள உட்காந்து ரஜினி நம்ம ஸோ ஹேர் கட்டிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. என்னுடைய ஃபேஸ் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முந்தி இந்த ஃபேஸும் இப்போ இருக்க ஃபேஸும் எப்படி ஒரு லுக் சேஞ்ச் ஆகுது. அதான் எப்போவுமே நான் ஒரே மாதிரி வெட்ட மாட்டேன். இந்த டைம் வந்து இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். அடுத்த டைம் எந்த மாதிரி வெட்ட போகணும்னு எனக்கே தெரியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தம்பிக்கு ஒரு நன்றி. நைட்டு மணி 11:30 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் எனக்காக உட்காந்து வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு வெட்டி விட்டார். நன்றி தம்பி. இனிமேல் தான் போய் சாப்பிட்டு குளிச்சுட்டு இந்த டைம் போய் தூங்க போகிறதில்ல. தேங்க்யூ ஃபார் நன்றி. அப்போது இந்த வெளிச்சம் நல்லா முகம் தெரியுதுல்ல, பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நான் ரஜினி ஸ்டார் இப்போ நான் இப்போ தான் வந்து ரஜினியோடைய